வழக்குரைஞர் காரணம் மேனாள் மாவட்ட செயலாளர்கள் இரா செல்வம், செல்லதுரை, அம்பேத் வளவன், அன்புச்செழியன், வி.கோ. ஆதவன், சூரா ராஜ்குமார், சூகா ஆதவன், செங்கை தமிழரசன், தேவ அருள் பிரகாசம், கோபிநயினார், உரகடம் குமணன் ஆகிய தோழர்களே, நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள், துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, திராவிட மறுமலர்ச்சி முஸ்லீம் கழகத்தின் நிறுவனர் துராப் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, தமிழ் அவர்களே, பொதுச்செயலாளர் சட்டமன்ற குழு தலைவருமான தோழர் சிந்தனை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி விக்ரம் அலி, பிரபா, ராம்குமார், தமிழ்ச்செல்வி, சூரியகலா உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக இருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 மணி ஆகிறது. வழியிலே இன்னொரு போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்தி விட்டு இங்கே வர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் மிகுந்த வலியோடு நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். சட்டம் நிறைவேறிவிட்டது. நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இதனை அறிமுகப்படுத்துகிற போதே கட்சி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை அனைத்து காங்கிரஸ் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட மிக கடுமையாக எதிர்த்தோம். ஆகஸ்ட் மாதம் இதை அறிமுகப்படுத்தினார்கள். 2024 ஆகஸ்ட். இந்த கடுமையான எதிர்ப்பை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே அடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நாடாளுமன்ற கூட்டு குழுவை அமைத்தார். மக்களவை, மாநிலங்களவை இருந்தும் குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கட்சி ஜெகதாம்பிகா கூட்டுக்குழுவிலே எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் கருத்து சொல்ல உரிமை உண்டு, தெரிவிக்க. ஆனால் அந்த கூட்டுக்குழு எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களின் கருத்துக்களை ஒரு பொருளாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் முன்மொழியவில்லை. அவருடைய எதிர்ப்பு கருத்துக்களை
பதிவு செய்யவே இல்லை. பல நேரங்களில் அவர்களை அந்த அமர்வில் இருந்து சட்டமன்ற வெளியேற்றியும் விட்டார்கள். ஆகவே அந்த கூட்டுக்குழு பொருளற்றதாகிவிட்டது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவான உறுப்பினர்களை கொண்டு சில திட்டங்களை பரிந்துரைகளாக வைத்து அதன் அடிப்படையிலே அந்த சட்ட திருத்தத்தை அல்லது அந்த திருத்த சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் அவையிலே கொண்டு வந்து விவாதித்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் எதிர்ப்பார்கள், எதிர்த்து பேசுவார்கள் என்பது ஆளுங்கட்சிக்கும் தெரியும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின்படி பெற்று பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால்தான் நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னேன், ஜனநாயகத்தை கொல்லுவதற்கு ஜனநாயகத்தையே பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஜனநாயக படுகொலையை ஜனநாயகத்தின் பெயரால் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதாவது எல்லாம் விவாதிக்கப்படுகிறது, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் அமைக்கப்பட்டது, உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள். இவையெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது, அது ஜனநாயக உரிமை. ஆனால் இறுதியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. ஆக ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வக்ஃப் திருத்த சட்ட நிறைவேற்றம் ஆகும். அந்த கூட்டுக்குழு அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் சில திருத்தங்களையும் வைத்து என்ன அவர்கள் நினைத்தார்களோ அதை அப்படியே நிறைவேற்றிவிட்டார்கள். 8 மணி நேர விவாதம் என்று முடிவு செய்தார்கள். மேல விவாதங்கள் நமக்கு அனுமதிக்க வகையில் எதிர்க்க பேச அனுமதி, ஜனநாயகத்தை என்ன ஜனநாயகம் படுகொலை செய்வதுதான் புதிய சிசம். சட்டத்தின் பெயரால் சட்டவிரோத செயலை செய்வது. வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, இது ஒரு சட்டம். ஆனால் இந்த சட்டத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவது. அரசமைப்பு என்ன சொல்லுகிறது? செக்குலரிசம், மத சார்பின்மையை சொல்லுகிறது. மத சார்பின்மை என்றால் என்ன பொருள்? அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மதத்திற்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை. ஒரு தனிநபர் மத சார்பை செய்ய முடியும். நான் ஒரு இந்து மதத்திற்கு ஆதரவாக செயல்பட முடியும் என்பது தனிநபருக்கான உரிமை. அவர் மதம் சார்ந்து இயங்கலாம், அதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு மதத்திற்கு சாதகமாகவோ இன்னொரு மதத்திற்கு எதிராகவோ செயல்படக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை. ஆனால் இந்த திருத்த சட்டம் என்ன செய்கிறது? இஸ்லாமிய சமூகத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையீடு செய்கிறது. அதை கையகப்படுத்துகிறது சட்டத்தின் பெயரால். ஆக்கிரமிப்பு செய்கிறது சட்டத்தின் பெயரால்.
தாம் விரும்பியதை போல உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது சட்டத்தின் பெயரால் என்கிற பெயரால் ஊடுருவுகிறது சட்டத்தின் பெயரால். மதசார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்தியே நாடாளுமன்ற விவாதத்தை நடத்தி மதசார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. ஆக சட்டத்தை பயன்படுத்தியே சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம், நியோ பாசிசம். மேலோட்டமா பார்த்தா ஏன் எதிர்கட்சியெல்லாம் பேசலையா? பேசினாங்களே. இது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்ததே. கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? 8 மணி நேர விவாதத்தை 13 மணி நேரம் நடத்தவில்லையா? நடத்தினோமே, நடத்தினார்களே. நள்ளிரவு வரையில் காத்திருந்து நடத்தினார்களே. 2 மணிக்கு 3 மணிக்கு விவாதம் நடந்தது. விடிய விடிய விவாதம் நடத்தினார்களே. எவ்வளவு தாராளமான ஜனநாயகம். ஆனால் கடைசியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. தோழர்களே, இதுதான் நவீன பாசிசம். இதை நாம் கொள்ள வேண்டும். வக்ஃப், இதை உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. WAQF. இது ஒரு அராபிய சொல். இதற்கு என்ன பொருள்? இறை சொத்து என்று பொருள். இறைவனின் பெயரால் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக அளிக்கிற சொத்து. அது திரும்ப பெற முடியாது. இறைவனோடு கட்டப்படுகிற நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து. கல்வி நிலையங்கள், அராபிய மொழியிலே மதரசா என்று சொல்லுகிறார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம், மசூதிகளுக்கு பயன்படுத்தலாம், தர்காகளுக்கு பயன்படுத்தலாம், வணிக வளாகங்களுக்கு பயன்படுத்தலாம். இவையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் ஒப்படைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை நிறுவுவதற்கு காலப்போக்கில் சட்டங்கள் உருவாயின. 1923 முதலில் முசல்மான் வக்ஃப் ஆக்ட் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1954 சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1995 சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டங்கள் எல்லாம் இதுவரையில் பிஜேபிக்கு முன்னர் வரையில், இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையில் இந்த சட்டங்கள் அனைத்தும் என்ன சொல்லுகின்றன என்றால், வக்ஃப் என்கிற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சொத்து என்று உருவாக்கப்படுகிற, மாநில வாரியாக உருவாக்கப்படுகிற வக்ஃப் வாரியங்கள், ஸ்டேட் போர்டு, மாநில அரசுகளால் உருவாக்கப்படுகிற போர்டு, ஆங்கிலத்திலே போர்டு, தமிழிலே வாரியம் என்கிறோம். அந்த வக்ஃப் வாரியம் அதை மேற்பார்வை செய்யும். அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலே இருக்கிறதா, வழக்குகள் அந்த சொத்துக்களின் மீது நடக்கிறதா, ஆக்கிரமிப்பிலிருந்து யாரை அகற்ற வேண்டும், இவற்றையெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா மாநிலங்களிலும் வக்ஃப் வாரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாரியங்களில் இஸ்லாமியர்கள் தான் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும். சட்டம் இதுவரையில் அப்படித்தான் இருந்தது. எல்லா சட்டங்களுமே 1923, 1954, 1995, இது 2025 இந்த சட்டம். அதை திருத்ததுனால அதை திருத்த சட்டம்ங்கிறோம்.
1995 வரையில் அந்த சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான இறை சொத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்களை கொண்ட வாரியங்கள் தான் அதிகாரம் படைத்தவை. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று ஒரு மத்திய அவையும் இருக்கிறது. இந்திய அளவில் இந்த மாநில வாரியங்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு, தேசிய அளவில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் சட்டப்பூர்வமாக அவற்றை அணுகுவதற்கு கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் இருக்கிறது. அந்த அவையும் இஸ்லாமியர்களை கொண்ட அவையாகத்தான் அது இருக்கும். ஆனால் முதல் முறையாக பிஜேபி இந்த சொத்தின் மீது கண் வைத்து விட்டது. இதுல என்ன வெளிப்படைத்தன்மை தேவை? இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை இஸ்லாமியர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்தால் போதாதா? பிறருக்கு ஏன் தெரிய வேண்டும்? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வாரியத்திற்கு தெரிந்தால் போதாதா? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற சென்ட்ரல் கவுன்சிலுக்கு தெரிந்தால் போதாதா? கவுன்சிலுக்கு தெரியாமல் நடக்கிறதா? வாரியங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா? வேறு எந்த அடிப்படையிலே இந்த புள்ளி விவரங்களை தருகிறீர்கள்? 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்து என்று, அது எப்படி ரயில்வே சொத்துக்கு அடுத்தபடியான மதிப்பீடு கொண்டதாக இருக்க முடியும்? திட்டமிட்டு அவர்களே பரப்புகிறார்கள். இவ்வளவு சொத்தா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில், இதையெல்லாம் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்களா என்று பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும், இந்த சொத்தை விட கூடுதலாக இல்லை என்பது உண்மையா? அதை ஒப்பீடு செய்வது எப்படி? உங்களிடத்தில் புள்ளி விவரம் இருக்கிறதா? இந்துக்களின் சொத்து இஸ்லாமியர் சொத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? கிறிஸ்தவர்களின் சொத்து இஸ்லாமியர்களின் சொத்தை விட குறைவாக இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கான புள்ளி விவரம் எங்கே இருக்கிறது? அதை ஏன் பாஜக அரசு வெளியிடக்கூடாது? அதை ஏன் வெளிப்படையாக நாடாளுமன்ற அவையில் அதற்கென்று இருக்கிற அமைச்சரை அறிவிக்க செய்யக்கூடாது? அவரும் ஒரு புத்திஸ்ட், சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர். அதைத்தான் நான் அந்த கூட்டத்திலே, நாடாளுமன்றத்தில், மக்களவையிலே பேசினேன். ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவரை கொண்டே இன்னொரு சிறுபான்மை மதத்தின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறார்கள். அவர் ஒரு புத்திஸ்ட். அவர் புத்திஸ்டா இருந்தும் புத்தகயாவில் நடக்கிற போராட்டம் குறித்து அவர் கவலைப்படவில்லை. புத்தகயா எங்கே இருக்கிறது? பீகாரிலே இருக்கிறது. புத்தகயா என்பது ஒரு புனித தலமாக பௌத்தர்களால் பார்க்கப்படுகிறது. அங்கே ஒரு மகாபோதி விகார் இருக்கிறது. அந்த இடம் எதற்கு சிறப்பு பெயர் பெற்றது என்றால், புத்தர் நீண்ட காலமாக தவம் இருந்து பல இடங்களில் அமர்ந்து நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே, வருட கணக்கிலே கூட ஒரே இடத்தில் உட்கார்ந்து தவம் செய்தும் அவருக்கு ஞானம் கிட்டவில்லை. அவர் என்லைட்மெண்ட் ஆகல. சோறு தண்ணீர் குடிக்காமல் கூட தவம் இருந்திருக்கிறார். எலும்பும் தோலுமாய் இளைத்து போனார். அப்படி ஒரு உருவம் இருக்கிறது புத்தருடைய உருவம். அப்போதும் அவருக்கு ஞானம் பிறக்கவில்லை. பிறகு அந்த தவத்தை கலைத்து விட்டு வெளியேறுகிறார். இந்த மாதிரி உடலை வருத்தி தவம் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். பட்டினி கிடப்பதால், தண்ணீர் அருந்தாமல் தியானம் இருப்பதால் ஞானம் கிடைக்காது என்று மறுபடியும் உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாகிறார். இனி பட்டினியும் அப்படி கிடக்கக்கூடாது, எந்த நேரமும் தின்று கொழுக்க கூடாது, இடைநிலையில் இருந்து தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து நடந்தே பீகார் பக்கம் போகிறார். பீகாரிலே இருக்கிற ஒரு இடம்தான் புத்தகயா. அங்கே போய் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து அவர் தவம் இருக்கிற போது அவர் ஞானம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஞானம் பெற்ற சிறப்பு தலம்தான் புத்தகயா என்பது. அந்த கோவில்
நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே கட்டப்பெற்று உலக புகழ் பெற்ற ஒரு விகார். அப்போது ஒரு நிர்வாக கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த நிர்வாக குழுவிலே அப்ப பிஜேபி இல்ல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1930களில் 40களில் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட அந்த குழுவில் புத்தர்களை விட பௌத்தர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த கமிட்டியில குறிப்பா பிராமணர்கள், பிராமின்ஸ். இன்றைக்கும் அதுதான் நீடிக்கிறது. புத்தர்களுக்கான கோவில், அந்த பௌத்த விகாரை நிர்வாகம் செய்யக்கூடிய கமிட்டி, அதிலே பௌத்தர் அல்லாதவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது உறுப்பினர்கள். அதற்காக பௌத்த பிக்குகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்ணாநிலை அற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை பற்றி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கான நலத்துறை அமைச்சராகவும் இருக்கிற கிரண் ரிஜிஜு, அவர் பேரு ரிஜிஜு, அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் மெக்வால் அவர்களை போய் நேரிலே பார்த்தோம். அவரும் ஒரு தலித், ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு. பிஜேபியில் ஐஏஎஸ் ஆக இருக்கிற போதே ஆர்எஸ்எஸ் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். ஆர்எஸ்எஸ் மாணவர் ஏபிவிபி மாணவர் இயக்கத்திலிருந்து வளர்ந்தவர். 8 முறையோ 9 முறையோ எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து அமைச்சராக இருப்பவர். அவர் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதனால் அவரை 2-3 முறை நேரிலே போய் பார்த்து அதற்கென்று இருக்கிற ஒரு குழுவினரையும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் வந்தவர்களை அழைத்து கொண்டு போய் பார்த்தோம். ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனையை நான் செட்டில் பண்றேன்னு சொன்னார். இப்போ 1 மாசம் ஆச்சு. இன்னும் புத்தகயாவில் போராட்டம் தொடர்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு இஸ்லாம் மதத்தின் சொத்து நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது ஏற்கனவே பௌத்த மதத்தின் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பௌத்தர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பிராமணர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த பௌத்த விகாருக்குள்ளே போனால் ஒரு இந்து கோவிலுக்குள் நுழைவதை போல் இருக்கிறது. நான் போயிட்டு வந்தாங்க. இந்து கோவில்களில் என்ன வகையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றனவோ செய்யப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்துக்கள் பெரும்பாலும் புத்தர் சிலையை வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அது புத்தர் சிலை இருக்கும். அது திருஷ்டி கழிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க. லாஃபிங் புத்தான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சிரிக்கிற புத்தர். அது வச்சா நிறைய குபேரன் ஆகிடலாம், சொத்து சேர்க்கலாங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. பௌத்த கொள்கைக்காக கிடையாது. அவர்களின் நம்பிக்கை புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம். எனவே பௌத்த மதமே இந்து மதத்தின் ஒரு கிளைதான். அதனால்தான் பௌத்தத்திற்கு மாறினாலும் இடஒதுக்கீடு உண்டு. அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து பௌத்த மதம் இந்து மதத்தின் ஒரு கிளை, எனவே பௌத்தத்திற்கு மாறினாலும் உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று அனுமதித்திருக்கிறார்கள். பௌத்தத்தை சுதந்திரமாக இயங்க விடாமல் இந்து மதத்தின் ஒரு கிளையாகிவிட்டார்கள், ஆக்கிவிட்டார்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்ற புராண கதைகளை அப்படியே அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதை சட்டப்பூர்வமாகவும் இந்து மதத்தின் கிளையாக மாற்றிவிட்டார்கள். நீங்க எத்தனை லட்சம் பேரை கூட புத்திஸ்டா மாத்தலாம், ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஆனா ஒரு ஊர்ல போய் 100 பேரை நீ முஸ்லீமா மாற்றினால் மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும். பௌத்தத்துக்கு நீ மாறினாக்க உன்னை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான், வாங்க தோழர்மா. ஏன்னா அரசமைப்பு சட்டமே பௌத்தத்தை இந்து மதத்தின் கிளை என்று ஏற்றுக்கொண்டதாக. அதனால் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், அவங்களுக்கு தனி சட்டம் வேண்டும், பர்சனல் லா. அதை இந்து மேரேஜஸ் ஆக்டோட அவங்க இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தினுடைய சட்டங்கள் தான் பௌத்தர்களாக இருப்பவர்களுக்கும் பொருந்தும், பர்சனல் லா இல்லை. இப்போ இவங்களுக்கு ஷரியத்துக்கு சட்டம் தனியா இருக்கு, கிறிஸ்தவ மதத்திற்கு தனி சட்டம் இருக்கு, அதுக்கு பேரு பர்சனல் லா. பௌத்தத்திற்கு தனி சட்டம் இல்லை.
தொடர்ந்து மக்களவையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதை எழுப்பி வருகிறோம். அவரை போய் அர்ஜுன் மெகோலை பார்த்து பர்சனல் லா வேணும்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு தனியே ஒரு கமிட்டி உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. 10 முறைக்கு மேல என்ன சந்திச்சுட்டாங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் பலமுறை அவங்கள்ட்ட கூட சொல்லிட்டேன், பர்சனல் லா வேணும்னு. கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா காமன் சிவில் கோடுன்னு பொது சட்டம் கொண்டு வருவது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். முஸ்லீமுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது, பௌத்தர்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது. இந்தியாவுடன் நீ வாழ்ந்தால் இந்தியர்கள் தான் என்கிற உணர்வோடு எல்லோரும் ஒரே சட்டத்தின் கீழ் வர வேண்டும். அதான் காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட். பர்சனல் லா கூடாது. இந்த தாக்குதல் அதிலிருந்து தான் வருகிறது. இந்த சட்டத்தை ஏன் அவன் திருத்துறான்னா, உனக்கு என்ன தனியா சட்டம், உனக்கு என்ன சிறப்பு உரிமை? ஏதோ இவங்கெல்லாம் அராபிய நாட்டிலிருந்து வந்தவர்களை போல எல்லாம் இந்த நாட்டுக்காரர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், எங்கள் முன்னோர் தான் இவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு இன்னொரு மதத்தை ஏற்க வைக்கக்கூடிய அளவுக்கான நெருக்கடியை தந்திருக்கிறது. சாதி, சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு, தீட்டு, வன்கொடுமைகள் என்று உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அவலம் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தொடருகிற சூழலில் எங்கே சகோதரத்துவம் இருக்கிறதோ அங்கே போகிறான், எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே போகிறான். இஸ்லாம் சகோதரத்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் இந்த மண்ணில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. ஏன் இஸ்லாம் உருவாச்சு? முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டதாலா? கிடையாது. அப்படின்னா அவன் ஆட்சி கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆண்டிருக்கிறான். இந்த நாட்டை இஸ்லாமிய நாடா அவனால மாற்றிருக்க முடியும். அப்படி மாற்றவில்லை. மதம் மாற்றுகிறார்கள், திட்டமிட்டு மாற்றுகிறார்கள் என்று சொல்லுவது ஒரு அவதூறு. மக்களே உணர்ந்து இந்த மதத்திற்கு போகிறோம் என்று போனார்கள். நான் ஆய்வு செய்தது மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்த ஆய்வு. அதில் தான் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அந்த மக்களை யாரும் தூண்டவில்லை. இங்கும் அங்கும் ஓடி ஓடி அலைந்து அலைந்து இந்த கொடுமைகளுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும், எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் நிலத்தில் நாங்கள் அடிமைகளாக கிடந்து உழல வேண்டி இருக்கிறது, அவர்களை சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறது, அவர்களுடைய நிலத்தில் உழுதால்தான் எங்களுக்கு கூலி, கூலி கிடைத்தால்தான் எங்களுக்கு உணவு என்கிற ஒரு அவலம் நீடிக்கிற நிலையில் இந்த வன்கொடுமைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று மூளை முடுக்கெல்லாம் ஓடி முட்டி மோதி பார்த்துவிட்டு நீதி கிடைக்கவில்லை என்ற பிறகுதான் நாங்கள் இந்த மதத்திலேயே இருக்க மாட்டோம், இஸ்லாமியர்களாக மாறுகிறோம் என்று ஒட்டுமொத்த கிராமமும் முடிவு செய்தது. யாரும் அவர்களை போய் தூண்டிவிட்டு நீங்கள் முஸ்லிம் மதத்திற்கு மாறுங்கள் என்று சொல்லவில்லை. நீதி கேட்டு அலைந்து அலைந்து தலைமுறை தலைமுறையாய் நொந்துதான், வலி மிகுந்த நிலையில்தான் எங்கள் எதிர்காலத்து பிள்ளைகளாவது இப்படிப்பட்ட கொடுமைகளை சந்திக்க கூடாது, அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடுதான் 200 குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு மாறியது. இன்றைக்கு அவர்கள் முஸ்லிம்களாக தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள். சாதிய வன்கொடுமைகள் இல்லை. ஏன் மதமாற்றம் நிகழ்கிறது? இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை என்பதுதானே. இதையெல்லாம் நீங்கள் திருத்தக்கூடாதா? இந்து மதத்திலே திருத்தம் செய்யக்கூடிய தேவை இல்லையா? சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் RSS அமைப்பும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? சேரி ஊர் என்று இருப்பிடங்களே பிரிந்து கிடக்கின்றனவே, இரட்டை இந்தியாவாகவே இருக்கிறது. இந்த வாழிடங்களை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறவர்கள் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே சுடுகாடு என்கிற விளக்கத்தை வைக்க கூடாது? அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஏன் இரட்டை வாழிடங்கள்? ஏன் இரட்டை குடியிருப்புகள்? வெட்கமாக இல்லையா? ஒரே ஊருக்கு பெயர் ஒரே பெயர், ஆனால் 2 குடியிருப்பு. அது ஊர் தெரு, இது சேரி. இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? இதை யார் ஏற்படுத்தியது? இது எப்படி உருவானது? பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இங்கே காலம் காலமாக நிலைப்படுத்தி கிடக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு RSS என்ன திட்டம் வைத்திருக்கிறது? மோடி அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? சாதிய வன்கொடுமை இல்லையா?
சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா? இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம். இதை ஏன் மூடி மறைக்கிறீர்கள்? ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மானக்கேடாக இல்லை? மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம்? மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களே தவிர அராபியர்கள் இல்லை. அவர்களை எப்படி நீ அந்நியர்கள் ரட்சிக்கிறாய்? அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறாய், அவர்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகிறாய், அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய அச்சத்தையே உருவாக்குகிறாய். மேரவர்களை படுகொலை செய்தவன் யார்? ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே. மேல் பாதையில் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தானே. இதற்கு என்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்தது? அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் வாருங்கள் இந்துக்களே என்று என்றைக்காவது நீ ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா? ஊஞ்சலையிலே கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதற்காக 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே. படுகொலை செய்தது யார்? கிறிஸ்தவர்களா? இஸ்லாமியர்களா? வேறு மதங்களை சார்ந்தவர்களா? கொலை செய்யப்பட்டவரும் இந்து, கொன்றவனும் இந்து தானே. இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு உன்னிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்து சமூகத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு நீ என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறாய்? இந்த நிலையில்தான் மக்களவையிலே பேசுகிற போது நான் சொன்னேன், இந்தியாவில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பௌத்தர்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். கவர்மெண்டே டிக்ளேர் பண்ண யார் யாரெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், என்ன அவங்க அடிப்படையிலே இந்துக்கள் இல்லை என்று உன்னுடைய வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது. அந்த போல்டுக்குள்ள இல்ல, சதுர்வர்ண தர்மத்திற்குள்ளே கிடையாது. 1901ஆம் ஆண்டு முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய போது இந்துக்கள் என்று தனியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதிலே ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வரவில்லை. ஆதிக்குடிகள், பழங்குடிகள் என்று தனியே எடுக்கப்பட்டது. வெகு காலத்திற்கு பிறகுதான் அவர்களை இந்துக்களாக இணைத்து பட்டியலில் இணைத்து அந்த மக்கள் தொகை கணக்கிலே சேர்த்துக் கொண்டார்கள். நீ இந்துக்கள் பெரும்பான்மை என்று காட்டுவதற்காக மட்டும்தான் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆகிய மக்களை, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை பட்டியலிலே வைத்திருக்கிறார். ஆனால் இந்து மதத்தின் உரிமைகளை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. கோயில் என்றால் தனி கோயில், பொதுவான கோயிலுக்குள் இவர்கள் நுழைய முடியாது. கிராமப்புறங்களில் இருக்கிற எந்த கோவிலில் தலித்துகள் உள்ளே நுழைய முடியும்? ஏன் இங்கே மதமாற்றம் நிகழாது? மதமாற்றம் நிகழ்வதற்கு எது காரணம்? அந்நியர்களா? அந்நிய நாடுகளில் இருந்து வருகிற பணமா? கோதுமை போன்ற உணவா? துணிமணிகளா? இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? கோதுமைக்காக ஒருவன் மதம் மாறி விடுவானா? துபாய்க்கு போக வேண்டும் என்பதற்காக ஒருவன் மதம் மாறிவிட முடியுமா? வன்கொடுமைகளில் இருந்து தப்பிக் கொள்வதற்காக, எதிர்கால வாரிசுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னோர் எடுத்த முடிவு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை எதிர்த்து உருவானவர்களே தவிர வெறும் பொருளுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் போகவில்லை. அப்படிப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்களை அந்நியர்களை போல சித்தரித்து அவர்களுக்கு எதிரான வெறுப்பை இவர்கள் விதைப்பது யாருக்காக? இந்த பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் கிடக்கு. அமித்ஷா சொல்றார் 2000 இன்னும் 30 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்போம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீ இருக்க மாட்டேங்கிற உண்மையை ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா? ஒண்ணு உனக்கு சாசுவதம் இல்லையே, நிலையானது இல்லையே. 30 வருஷம் இரு, 30 வருஷத்துக்கு பிறகு உன் கொட்டம் ஒடுங்கும். 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீ இடித்து தரைமட்டமாக்குகிற போது
இந்த 30-40 ஆண்டு கால ஆட்சியை நீ செய்த அநியாயத்தை, அநீதியை அழித்தொழிக்க முடியாதா? அப்புறம் வந்தா எங்கள் வாரிசுகள் வருவார்கள், நீ போட்ட சட்டத்தை தூக்கி எறிவார்கள், புதிய சட்டம் கொண்டு வருவார்கள். இது என்ன மாற்ற முடியாத ஒன்றா? இதே பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன 20-30 வருஷம் நீனே முடிவு பண்ணிட்ட. 30 வருஷம் 30 வருஷங்கிறது கண்ணை மூடி கண்ணு தரதுல போயிடும். நாங்க இல்லாம இருப்போம், ஆனால் எங்கள் வாரிசுகள் இருப்பார்கள், சிறுத்தைகள் இருப்பார்கள், சமூக நீதி போராளிகள் இருப்பார்கள், ஜனநாயக சக்திகள் இருப்பார்கள், முற்போக்கு சக்திகள் இருப்பார்கள், சிந்தனையாளர்கள் இருப்பார்கள், சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள். நீயே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்ட, 30 வருஷம் தான். அவ்வளவா இருக்காது. அடுத்த தேர்தலை தூக்கி எறிவார்கள் மக்கள். அவங்களுக்கு ஆசை என்ன? 30 வருஷம் நாட்டை ஆளணும். நீ நாட்டை 30 வருஷம் ஆண்டு பார், அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து பார், இந்த நாட்டின் பெயரை கூட மாற்றி பார். நீ என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு பல தலைமுறைகளாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருந்த சமூக நீதியை அழித்தொழித்தாயோ, அதே வழிமுறைகளை பின்பற்றி இந்த அநீதிகளை அழித்தொழிப்போம். அது ஒன்று முடியாததல்ல. இந்த சட்டத்தில் என்னென்ன ஓட்டை உடைசல் இருக்கின்றன, என்ற அநீதி இருக்கின்றன என்பதையெல்லாம் நமக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பேசிவிட்டார்கள். அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களின் நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவது. இஸ்லாமியர்களை என்னென்ன வகையில் எல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ எல்லா வகையிலும் பலவீனப்படுத்துகிறார்கள். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டு வந்த அந்த கல்வி உதவித்தொகையை ஆண்டுக்கு ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்போது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். முற்றாக நிறுத்தவில்லை, குறைத்து விட்டார்கள். ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அயல் நாடுகளுக்கு போய் படிக்கிறவங்களுக்கு கல்வி உதவித்தொகை, அதை முற்றாக நிறுத்திவிட்டார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செய்யவில்லை, தலித்துகளுக்கும் குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ங்கிறது, போஸ்ட் மெட்ரிக்னா 10ஆம் வகுப்புக்கு மேலே, மெட்ரிக்னா 10, அதுக்கு மேலே படிக்கிற கல்வி, அவங்களுக்கு கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் அதை யூனியன் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அதில் இணைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது நாங்கள் போய் பார்த்தோம். நானும் ரவிக்குமார் அவர்களும் ஒரு மனு கொடுத்தோம். நாங்கள் அங்கே போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒத்துழைக்கல, அவங்க சரியான விவரத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரியை சார்ந்தவர்கள் நிறைய தவறான தகவல் கொடுத்து நிதியை வாங்குறாங்க. வெறுமனே அட்மிஷன் போட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ பணம் வாங்குறாங்க. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க முதலமைச்சர் இந்திய யூனியன் அரசுக்கு முறைப்படி கடிதம் எழுதி அந்த நிதியை பெற்று மாணவர்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு வழங்குங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். அவங்க அனுப்பல. நாங்கள் என்ன பண்றதுன்னு அவர் சொன்னார். அந்த அம்மாவை நிர்மலா சீதாராமன் அவர்களை பலமுறை நாங்கள் இது தொடர்பாகவே சந்திச்சிருக்கிறோம். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிப்படியாக அவர்கள் குறைத்து வருகிறார்கள். இதெல்லாம் உனக்கு கொடுக்கறதால தானே நீ மேலே மேலே படிச்சுட்டே போற. உங்க அப்பா உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அம்மா ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனால் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படிச்சு எங்களுக்கு எதிராக பேசுவீங்களா? கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டி நீ படிச்சுட்டு வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு போவ, அப்ப யார் தெருவை கூட்டுறது, யார் கக்கூஸ் கழுவுறது? இப்ப அவனுடைய கவலை அதுதான். இந்த நிலை போனால் பிறப்பால் உயர்ந்தவர்கள், கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பார்ப்பனர்களின் நிலை என்ன ஆகும் என்பதுதான் RSS உடைய கவலை. இந்த பின்னணியில் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வெறும் சட்டம் அரசியல் அப்படின்லாம் கிடையாது. RSSக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தெருக்கூட்டணவன் பிள்ளையை நீதிபதி ஆக்குகிறது, ஆடு மாடு மேய்த்தனுடைய பிள்ளையை பேராசிரியர் ஆக்குகிறது, துணைவேந்தர் ஆக்குகிறது. இப்ப யாரும் கிராமத்தில் 10வது அறையிலும் படிச்சவனா இருந்தா கூட யாரும் வேலைக்கு போறது, விவசாய வேலைக்கு போறதில்லை, அரசாங்க வேலைக்கு தான் போறான். அதுக்கான வேலைகளை முயற்சி செய்யறான். இல்லைன்னா மெட்ராஸ் வந்துடுறான், பாம்பேக்கு போயிடுறான், டெல்லிக்கு போயிடுறான், இல்லைன்னா நாட்டை விட்டே வெளியே போயிடுறான். உன் வீட்டில் மாடு மேய்க்கிறதுக்கு பேர சாணி வர்றதுக்கு பேர என் பாட்டன் செஞ்சது போதும், என் அப்பன் செஞ்சது போதும், இனிமே நான் உங்ககிட்ட சாணி வர. இப்போ அவன்லாம் என்ன பண்றான்னா நிலத்தை பூரா
காட்டு கருவை முளைகிறது விட்டாங்க. ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. எங்க அப்பா உழைச்சார், எங்க தாத்தா உழைச்சார், நான் உழைக்கல. அவனுக்கு வேலை செய்ய தெரியாது, அவனுக்கு ஏறு பிடிக்க தெரியாது, மாட்டுக்கு தீனி இருக்க தெரியாது, அவனுக்கு ஒரு நாள் கூட அந்த கொளுத்துற வெயில நின்று குனிஞ்சு வேலை செய்ய தெரியாது. ஆனா விவசாயி, அவன் பேர்ல 100 ஏக்கர் நிலம் இருக்கும். எப்படி விதைக்கணும், எப்படி களை பறிக்கணும், எப்படி அதை அறுவடை செய்யணும், எப்படி கொண்டு வந்து களத்துல கொட்டணும், அது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்ப நான் வேலை செய்யல, அவன் காடெல்லாம் கரம்பா கிடக்கு, காட்டு கருவை முளைச்சி கிடக்கு. அதை தான் இன்னைக்கு அவன் ஏலம் விட்டு அதை வெட்டி அதில் வர்றதை வச்சுதான் இன்னைக்கு குழப்பம் நடத்துறான். இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது? அவனுக்கு கவலை அதுதான். அதனால்தான் NEP தேசிய கல்விக் கொள்கையில ஸ்பெஷல் ஸ்கில்ங்கிற பேர்ல உங்க அப்பா என்ன தொழில் செய்தாரோ அதையும் நீ கத்துக்கோ. தச்சருடைய ஆசாருடைய பிள்ளை ஆசாரி வேலையை கத்துக்கோ, கொல்லனுடைய பிள்ளை கொல்லன் வேலையை கத்துக்கோ, விவசாயினுடைய பிள்ளைகள் விவசாய வேலையை கத்துக்கோங்க. உங்களுக்கு தனியா நாங்க சிறப்பு பயிற்சி தர்றோம். இது குலக்கல்வி திட்டம்லாம் இல்ல. நம்முடைய மரபு சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்பட்ட கூடாது. ஏன் அந்த தொழிலை பிராமணர்களுக்கோ உயர் சாதியை சார்ந்தவர்களுக்கோ கற்றுக் கொடுங்க. ஏன் அவர் ஆசாரி ஆகக்கூடாதுன்னு இருக்கா? பொற்கொள்ளர் ஆகக்கூடாதுன்னு இருக்கா? ஆடு மாடு மேய்க்க கூடாதா? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தான். எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. தலை நிமிர சேரி திரளும், தலைகீழாய் நாடு புரளும். 1990 நான் எழுதின முழக்கம் இது. தலைகீழாய் நாடு புரளும். நீ உயர்ந்த சாதின்னு சொல்லி இருந்தவன் கீழே இறங்கி வா. நீ தொடப்பு கட்டை புடி, தெருவை கூட்டு, கக்கூசுக்கு போ, கழுவு. சம்பளம் தான் கொடுக்கிறானே, இப்போ வாங்கிக்கோ. தலைகீழாக நாடு புரளுகிறது. அவன் கவலை இதுதான். இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்படுது. உயர்ந்த சாதியாகவே இருக்க வேண்டும், உடல் உழைப்பு கூடாது, சத்திரியர்களாகவே இருக்க வேண்டும், அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும், அவர்கள் உடல் உழைப்பு கூடாது. சூத்திரர்களும் பஞ்சமர்களும் காலம் காலமாக அவர்கள் பிள்ளை பெறுவதே சாணி வாருவதற்கும் கக்கூஸ் கழுவதற்கும் தெருவை கூட்டுவதற்கும். எதுக்கு உனக்கு 2 பிள்ளை பெற்றிருக்காங்க, அடுத்து எனக்கு பின்னால சாணி பொறுக்கிறது. உனக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க, கக்கூஸ் கழுவதற்கு. அவர் வீட்டு பிள்ளை நாடாளுவதற்கு. அவர் பிறக்கிற போதே அவர் தான் பிரைம் மினிஸ்டர், பிறக்கிற போதே சீஃப் மினிஸ்டர். இந்த சோசியல் ஆர்டர் இன்றைக்கு நிலை குலைகிறது, கொலாப்ஸ் ஆகிறது. because of the constitution which made by Dr. B.R. Ambedkar. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவர்களின் முக்கியமான சவாலாக மாறிவிட்டது. இந்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களும் அவர்களை ஏற்பதில்லை. முஸ்லிம்கள் ஏற்பதில்லை, கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லை, தலித்துகள் ஏற்பதில்லை, பழங்குடி மக்கள் ஏற்பதில்லை, இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை, முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்பதில்லை, பௌத்தர்கள் ஏற்பதில்லை. இப்போ அவனுக்கு கவலையா இருக்கு. எப்படி ஆட்சியை பிடிக்கிறது, பிடித்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியனிசம், அது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபேக்டர். அரசமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை நீ கைப்பற்றிக் கொள்ள முடியும். அம்பேத்கர் எவ்வளவு பெரிய ஞானி என்பதை பாருங்க. உலகம் முழுவதும் ஜனநாயகத்திலே பெரும்பான்மைவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. 51 வாக்குகளை பெறுகிறவன் வெற்றி, 49 வாக்குகளை பெறுகிறவன் தோல்வி. இவன் 49, அவன் 51. 50-50 எடுத்தா சமம். 51 ஒரு வாக்கு எடுத்தா எதில் இருக்கவர் 2 வாக்கு குறைஞ்சிருக்கு. 2 வாக்குகளில் ஒருவன் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும், சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியும், அமைச்சரவையில் இடம்பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தை கை கொள்ள முடியும். அதான் மெஜாரிட்டி. இது டெமோக்ரஸியில முக்கியமானது. ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில் இங்கே மெஜாரிட்டி என்பது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக இல்லை, கம்யூனல் மெஜாரிட்டியாக இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் அடிப்படையில் வாக்களித்து அதன் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது இல்லாமல், எங்க சாதி பெரிய சாதி, அதனால எங்க ஓட்டுங்களுக்கு கிடைச்சா போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்கள் மதம் பெரிய மதம், பெரும்பான்மை மதம்,
மதம் சார்ந்த வாக்குகள் கிடைச்சா போதும். எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்டின் ஓட்டு வேண்டாம், எனக்கு இந்து ஓட்டு மட்டும் கிடைச்சா போதும். ஏன்னா அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் ஓட்டு போட்டா நாங்கள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம். பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றால் நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம். இப்ப பெரும்பான்மை மதமாக இருக்கிற இந்துக்களை பெரும்பான்மை என்று உணர வைப்பது அவனுடைய அரசியல். இந்துக்களை இந்துக்களாக மட்டுமே உணர வைப்பது அவனுடைய அரசியல். இந்துக்களை இந்துக்கள் என்று உணர வைப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், இவன் சாதியாய் பிளவுண்டு கிடக்கிறான். இவனை ஒற்றுமைப்படுத்த முடியல. அப்ப யாருக்கு எதிராக இவனை திருப்ப முடியும்? காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியர்களை ஒருங்கே திரட்ட அவன் அந்நியன், பிரிட்டிஷ்காரன், அவனை விரட்ட வேண்டும், அவன் பொருளை வாங்காதே, நாம் உற்பத்தி செய்த நம்முடைய பொருளையே வாங்கு என்று சுதேசி இயக்கத்தை எடுத்தார். சுதேசி என்றால் நம்முடைய பொருளை நாமே வாங்குவது. விதேசி என்றால் அந்நியன் கொண்டாந்து துணியை இங்கிருந்து பருத்தி வாங்கிட்டு போய் அங்கிருந்து துணியாக்கி சட்டை கொண்டாந்து நம்ம கிட்ட விற்கிறான், வாங்காத, அவன் உற்பத்தி செய்யற பொருளை வாங்காதே, அவனுக்கு அதுல வரி போய் சேருது, நம்ம பொருளை நாமளே வாங்கணும், நாம் அனைவரும் இந்தியர்களாயிருப்போம். இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம். நாம் அனைவரும் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், தெலுங்கனா இருக்கலாம், உனக்கு வேற தாலி எனக்கு வேற தாலி, உனக்கு வேற பண்டிகை எனக்கு வேற பண்டிகை, உனக்கு வேற உணவு எனக்கு வேற உணவு, இது எல்லா வேறுபாடு இருக்கலாம். பட் பி இந்தியன் பை இந்தியன், இந்தியனா இருப்போம், இந்திய பொருளையே வாங்குவோம். இதுதான் காங்கிரசும் காந்தியும் சொன்ன தேசியவாதம். ஏன்னா வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு பொது எதிரி. இப்போ பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்நியர்களை எதிரியா காட்ட முடியாது, ஏன்னா அவன் வெளியே போயிட்டான். இப்ப உள்ளுக்குள்ள யாரை எதிரியா காட்டுறது? அவனுக்கு கிடைச்ச ஒரே நோஞ்சாண்டி சமூகம், சிறுபான்மை சமூகம் முஸ்லீம் தான். இப்ப முஸ்லீமை எதிரியா காட்டணுங்க. பாடுறா, அவன் ஸ்கூல் பர்மிஷன் வாங்கணும்னா பெரிய கட்டுப்பாடு கிடையாது. மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சட்டம் இருக்குது, அவன் டக்குன்னு ஒன்று அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா உனக்கு கிடைக்கல, உனக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு. நீ உடனே ஒரு ஸ்கூலை ஓபன் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் சிறப்பு சலுகை இருக்கிறது. அவன் மேல வெறுப்பு உருவாக்குறது. உன் சகோதரனை எல்லாம் அவன் ஆசை காட்டி மோசம் பண்ணி எல்லாத்தையும் கிறிஸ்தவனா அது முஸ்லீமா மாத்திக்கிட்டு இருக்கிறான், மதம் மாற்றம் செய்யறான்னு அவன் மேல வெறுப்பு விதைக்கிறது. இந்துவா அப்பதான் திரட்ட முடியும். இங்க ஒரு கொட்டாயை போட்டு மசூதிங்கிறான், அங்க பைபிள் இது குர்ஆனை படிக்கிறான், காலையில 5 மணிக்கே ஓதுறான், அப்புறம் 5 முறை ஒரு நாளைக்கு பாங்கு ஓதுறான். நம்ம வேலையெல்லாம் பாதிக்கப்படுது. அவனை ஓத விடாத. கிறிஸ்தவர்கள் அப்படிதான் திடீர்னு ஒரு வீட்டை பிடிச்சு அது ஒரு தேவாலயம் சொல்றான், மக்களை கூட்டி அல்லேலுயா அல்லேலுயா பாடுறான், பைபிளை கற்றுக் கொடுக்குறான், வேற பாஷையில பேசுறான், இந்த மக்களை மயக்கிறான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கோதுமை அதை இதை கொடுத்து ஏமாத்துறான். இந்து உணர்வு அப்பதான் வருமா? இப்ப இந்து உணர்வு வருவதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளாக்குகிறார்கள். எதிரிகளாக்குவதற்கு அவர்கள் கையாளக்கூடிய முக்கியமான 3 உத்தி. 1, மதமாற்றம் செய்கிறார்கள். 2வது, இந்த 2 மதத்து காரணம் தான் மாட்டுக்கறி அதிகமா திங்கிறான். கறி தின்கிறான். கறி தின்னாம கிறிஸ்தவன் படுக்கிறதே கிடையாது. டெய்லி அவனுக்கு கறி வேணும். அதுவும் குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிட்றான். மாட்டுக்கறினா பசுக்கறி தான். முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன் வேணும்னே பசுமாட்டை வாங்கி பசுவை கொள்றான். அது நமக்கு தாய் மாதா, அது நமக்கு தாய் மாதா. இப்படி இந்த இந்துக்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களிடையே ஒரு அவதூறு பரப்புகிறார்கள் திட்டமிட்டு. ஆனா இந்த மாட்டுக்கறி எல்லாம் அதிகம் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றவன் யாருன்னா இந்து தான். இந்து மதத்தை சார்ந்தவன் தான் எக்ஸ்போர்ட் பண்றான். மாட்டுக்கறியை செத்த மாட்டை போய் உரிச்சாங்கிறதுக்காக ஹரியானாவில் 5 தலித்துகள் அடிச்சே கொண்டாங்க. மாடு செத்து போச்சு. அந்த மாட்டை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு பதிலாக தோலாவது பயன்படுமேனு உரிக்கிறான். கறி தின்ன ஆகி போச்சு, வீணா போச்சு. அதை போய் வெறுமனா புதைக்கிறத விட
அதை அறுத்தா அந்த தோலை கொண்டு போய் விற்பனை பண்ணா ஏதோ 100-200 கிடைக்கும். அதுக்காக அந்த மாட்டை போய் அறுக்கிறாங்க. எப்படா நீ பசுமாட்டை தோலை உரிக்கலான்ட்டு 5 பேரை அடிச்சே கொள்றான். ஒரு கும்பல் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. அதுதான் இன்னைக்கு முஸ்லிம்களை பசுமாட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கும்பலா சேர்ந்து அடிச்சே கொள்றாங்க. அதான் லிஞ்சிங். கும்பல் கொலை, அடித்தே கொள்ளுவது. உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி என்கிற இடத்துல போய் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, உன் வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருக்கிற, அந்த கறி குழம்பு என்ன குழம்பு? அவன் இல்லைங்க மாட்டுக்கறிலாம் இல்லை நான் பார்க்கணும். உள்ள பூந்து கறி குழம்பு சட்டிக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்த்து மோந்து பார்த்துட்டு இது மாட்டுக்கறி தான் சொல்லி அவனை அடிச்சே கொள்றாங்க. விசாரணையில் அது மாட்டுக்கறி இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரியுது கோர்ட்ல. ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அடுப்படிக்குள்ள நுழைஞ்சி அவன் கறி சட்டிக்குள்ள கையை விட்டு அந்த கறியை எடுத்து அது மாட்டுக்கறி தான் அவனே ஒரு முடிவு பண்ணி அதற்காக அந்த கறி குழம்பை செய்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அடித்து துன்புறுத்துவதில் ஒருவன் கொல்லப்படுகிறான். இது எதனால் வருகிறது? பிஜேபி RSS பரப்புகிற இஸ்லாமிய வெறுப்பால் வருகிறது. பசுக்கறி முஸ்லிம்களால் தான் இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது. பசு புனிதம், மதமாற்றம், இது போன்ற அவதூறுகளை பயன்படுத்தி வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்துக்களை இந்துக்களாக திரட்டுவது. நீ சாதி பெருமை பேசு, சாதியை ஒழிந்து ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டான். சாதி பாகுபாட்டை ஒழிக்க ஒரு காலத்திலும் பேச மாட்டான். சாதி பாகுபாடு ஒழியட்டும் சொல்ல மாட்டான். சாதிய வன்கொடுமைகள் ஒழியட்டும் சொல்ல மாட்டான். சாதி பெருமை இன்னைக்கு நிறைய பேர் இந்த தலித் கூட சொல்லக்கூடாதுன்னு சில பேர். ஏன்னா இவங்க எல்லாமே இந்த தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்ற பூரா RSS கட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். தலித்துங்கிறது ஒரு சாதி பெயர் கிடையாது. திராவிடன் சொல்லக்கூடாதுங்கிறவன RSS கட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். 100% எழுதி வச்சுக்க. திராவிடன் சொல்லக்கூடாதுங்கிறவன்லாம் RSS பிஜேபியுடைய கட்டுக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். திராவிடங்கிறது பெரியார் கண்டுபிடித்தது அல்ல. எங்கள் முப்பாட்டன் பண்டிதர் அயோத்திதாசர் கையில் எடுத்த அரசியல் உத்தியது. அது ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, சாதிய பாகுபாட்டுக்கு எதிரானது, சமத்துவத்திற்கான அரசியல் அது. ஏன்னா RSS காரர் தான் சொல்றான், திராவிடன் பேசாத, தலித்துன்னு சொல்லாத. தலித்துங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் டேர்ம். அது உலகம் முழுக்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லாடல். அதுக்கு நேரடியான பொருள் என்னன்னா புரோக்கன் பீப்புள்னு அர்த்தம், நொறுக்கப்பட்ட மக்கள்னு அர்த்தம். அவர்கள் ஒரு கம்யூனிட்டியா கூட இல்லை, ஒரு காஸ்டாவும் இல்லை. அவன் சாதி பற்றியே இருக்காது, அவனுக்கு சாதி பற்றியே இருக்காது. இன்னைக்கு சில பேர் சாதி பற்றி சொல்லிட்டு தெரியுறான்னா அது அஜெண்டா, அது இந்துத்துவ அஜெண்டா. நீ சாதி பெருமை பேசு, நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு, நான் சிவகுலத்தை சார்ந்தவன் சொல்லு. பண்டிதர் அரசியல் அது அல்ல. இந்தியாவிலேயே ஆகச் சிறந்த ஒரு தத்துவ பேரறிஞராக பெரியாருக்கு முன்னர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒருவர் உண்டு என்றால் அவர் பண்டிதர் அயோத்திதாசர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கே பௌத்தம் தொடர்பான ஒரு சிந்தனை உருவாவதற்கு பண்டிதர் எழுதிய நூல்தான் காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர் கையாண்ட சொல்தான் திராவிடம் என்கிற சொல். அது ஆரியத்திற்கு பார்ப்பனியத்திற்கு எதிரான சொல்லாடல். அது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால்தான் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பேசுகிற போது சொன்னேன், நீ திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவதோ திமுகவுக்கு எதிராக பேசுவதோ அது உனக்கும் அவர்களுக்குமான அரசியல், அது வேறு. ஆனால் திமுகவை வீழ்த்தி விட்டால் திராவிடத்தை வீழ்த்திவிட முடியும் என்று நீ கனவு காணுகிறாய். அது நடக்காது. சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதை விடமாட்டோம் என்று சொன்னான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு கட்ட முண்டங்கள் நாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோன்றான். திமுகவுக்கு நாம் உடந்தையா இருக்கணும்னா நாங்க ஏன் திமுகவோட சண்டை போட்டு பானை சின்னத்தில் நிக்கிறோம்? சொல்றதை கேட்டு நாங்க பாட்டு உதயசூரிய சின்னத்திலே நின்று போக வேண்டியதானே? கொடுக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டு நாங்க நின்று போக வேண்டியதானே? தமிழ்நாட்டு அரசியல இதுவரையிலும் வெற்றி பெற்ற எல்லா தலித்துகளும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார்கள். அதை உடைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோற்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம், தனித்துவத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உறுதியோடு தான் கூட்டணியில் உறவு காண்கிறோம். ஏன் அப்புறம் நீ அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற? இது ஒரு அரசியலா பேசுறேன். ஏன் நீ விரும்பினா நான் வரணுமா? உன் ஆசையை நான் நிறைவேற்றணுமா? உன்னுடைய அரசியல் கணக்குகளுக்கு நான் பலியாக வேண்டுமா?
விமர்சனங்கள் 1000 இருக்கிறது, அது வேறு. ஆனால் பாரதிய ஜனதாவோ RSSஓ அவர்களின் செயல் திட்டமோ இந்த மண்ணில் வேரூன்றிவிடக் கூடாது என்பதிலே திமுகவை விடவும் 1000 மடங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொறுப்பு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம், உணர்கிறோம். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எங்களால் அதை ஏற்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அரசியலையும் முடிவு செய்கிறோம். அதுல எங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம். இல்ல நீங்களாம் 20 சீட்டு 30 சீட்டு வாங்குறது, 20 சீட்டு 30 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிச்சிட முடியுமா? 6 சீட்டு வாங்கினா ஆட்சி பிடிக்க முடியாது. 20 சீட்டு வாங்கிட்டா அதல்ல பிரச்சனை. நாங்கள் பேசுகிற அரசியல் தான் முக்கியம். எங்கள் குரல் ஒரே ஒரு குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தாலும் அது வலுவான குரலாக இருக்கும். ஒரே ஒரு குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தாலும் அது கொள்கை குரலாக இருக்கும், கோட்பாட்டு குரலாக இருக்கும். நாங்க ஒரு தற்காலிகமா ஒரு 10 பேர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக RSS சதி திட்டத்திற்கு ஒருபோதும் நாங்கள் பலியாக மாட்டோம். ஆகவே இந்து மக்களை பெரும்பான்மை அடிப்படையில் இந்துவாக ராம்விலாஸ் பாஸ்வானோ, ராம்தாஸ் அத்வாலேவோ, கத்தி பத்மாராவோ, தமிழ்நாட்டில் திருமாவளவனோ யாரும் ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டை மண்டல் பரிந்துரையை எதிர்க்கவே இல்லை. மாயாவதியோ எதிர்க்கவே இல்லை. எதிர்த்தது பிஜேபி தான், RSS தான், அத்வானி தலைமையிலான கும்பல் தான். அங்கிருந்துதான் இவர்களின் வெற்றி படிப்படியாக தொடர்கிறது. ஓபிசிக்கு எதிராக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று அவர்கள் வீதிக்கு போராட தொடங்கி அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை தொடங்கி ரத்த யாத்திரையாக மாறி அதனுடைய அடுத்த நிகழ்வாக தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் இவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சின்னம் பாபர் மசூதி. அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா உச்ச நீதிமன்றம் சொல்லல. கீழே இருந்த கட்டிடம் இந்து கட்டிடமா இல்லைன்னு சொல்லிட்டான். பிறந்தாராங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. ஆழ தோண்டுகிற போது அங்கே சில கட்டிடங்கள் கிடைத்தன. அந்த கட்டிடங்கள் இந்துக்களின் கட்டிடங்கள் தான் அல்லது கோவிலுக்கான கட்டிடங்கள் தான் என்பதற்கு ஆதாரம் உண்டா என்றால் ஆதாரம் இல்லை. உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு சொல்லிருச்சு. அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. கீழே தோண்டப்பட்ட இடத்தில் கிடைத்த கட்டிட வடிவங்கள் இந்து கோவில் இருந்ததற்கான ஆதாரமாக தெரியவில்லை. அதுதான் அவன் பிரச்சனை பண்ணதே. ரெண்டுமே இல்லைன்ட்டான். ஆனா அங்கதான் கோயில் கட்டணும், ராமர் கோயில் கட்டணும் தீர்ப்பு கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய அநீதி. உச்ச நீதிமன்றமே அப்படித்தான் தீர்ப்பு வழங்குகிறது. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. உச்ச நீதிமன்றமே அப்படித்தான் தீர்ப்பு வழங்குது. அவர்கள் சொன்ன எதுவுமே உண்மை இல்லை என்று மறுத்துவிட்டு பரவாயில்ல அவங்க கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்குறோம், ஒரு 5 ஏக்கரை 10 ஏக்கரை கொடுக்குறோம், அங்கே போய் நீங்க மசூதி கட்டிங்க, அதே பாபர் மசூதியை அதை அரசாங்கமே மாநில அரசாங்கமே கட்டணும், இங்க போய் ராமர் கோயில் கட்டுங்க. ராமர் கோயில் கட்டியாச்சு, மசூதி கட்டினாங்களா? கட்டல. யார் கேட்கறது? யாரும் கேட்கல. இது எவ்வளவு பெரிய அநீதி. இது பாபர் மசூதியை இடித்தது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக, இந்துக்கள் என்கிற உணர்வை நிலைப்படுத்துவதற்காக. ராமர் கோவிலை கட்டியது இந்துக்கள் என்று உணர வைப்பதற்காக, ஒன்றுபடுத்துவதற்காக, இந்து சமூகம் பெரும்பான்மை சமூகம் என்று நிலைப்படுத்துவதற்காக. கடைசியில் அயோத்தியால ராமர் என்ன பண்ணிட்டார்னா பிஜேபி தோற்கடிச்சிட்டார். அந்த கோயில் இருக்கிற அந்த தொகுதியில பிஜேபி படுதோல்வி. ராமருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நீ செய்யறது அநீதி, என்ன பயன்படுத்தி என் பேர்ல இவ்வளவு பெரிய அநீதி நீ செய்யற. ஒரு மசூதியை உடைச்சது மட்டுமில்லாமல் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தீர்கள், அவர்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறீர்கள். இது பெரிய அநீதி என்று ராமரே தீர்ப்பு எழுதிவிட்டார். அதுக்கு பிறகு அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இந்தியாவுக்குள்ள ஜம்மு காஷ்மீர், அது முஸ்லிம்கள் பெரும்பான்மை, காஷ்மீர் பகுதி வேற, ஜம்மு பகுதி வேற. ஜம்முல இந்துக்கள் பெரும்பான்மை, அதுல காஷ்மீர்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மை. லடாக்னு ஒரு பகுதி இருக்குது,
அது பௌத்தர்கள் பெரும்பான்மை இருக்கிற பகுதி. இந்த 3 கம்யூனிட்டி இருக்கிற ஒரு மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். இதை 3ஆ துண்டா உடைச்சிட்டான் கம்யூனலா இந்த கவர்மெண்ட். காஷ்மீர் தனி, ஜம்மு தனி, லடாக் தனி. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான். ஆர்டிகிள் 370 ரிப்பீல்டு. இதெல்லாம் டார்கெட்டட், குறிவைக்கப்பட்ட செயல் திட்டங்கள். இதெல்லாம் ஒன்னொன்னா அஜெண்டாவில் ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே வரான். பாபர் மசூதி இடிக்கிறது ஒரு அஜெண்டா, ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஒரு அஜெண்டா. அஜெண்டான்னு ஆங்கிலத்தில் சொல்றது செயல் திட்டம், தமிழ்ல சொல்றோம் அஜெண்டா. அதான் ஏற்கனவே அவன் டிசைன்டு, முடிவு பண்ணி வச்சுக்கிட்டான், திட்டமிட்டு வைத்துக் கொண்டான். அடுத்து ஜம்மு காஷ்மீரை நீ ஒன்னா இருக்கிறதுனால தானே அங்க அவங்கள இந்த சட்டம், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை போட்டிருப்பான், ஜம்மு காஷ்மீரை தவிர பிற இந்திய பகுதிகளுக்கான சட்டம் இது. இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது, அதிலே இருக்கும். இப்ப அவங்களுக்கு அவங்க ஏற்ற சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன், தனியாக அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றங்கிறது அவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி. அது நம்ம பார்லிமெண்ட்ல இருப்பாங்க, நம்மோட இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், அவ்வளவுதான். இந்த அக்ரிமெண்ட்ல தான் அவங்க இங்க நம்மோட சேர்ந்தாங்க. பாகிஸ்தான் பிரியும் போது ஜம்மு காஷ்மீர் பகுதியை சார்ந்தவர்கள் பாகிஸ்தானோட சேர்றதா இந்தியாவோட சேர்றதான்னு பிரச்சனை வருது. அப்ப மன்னராக இருந்தவர் பட்டேலோடும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது நாங்க அங்க போல உங்க கூட வர்றோம், ஆனா எங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை பாதிக்கப்படக்கூடாது. இங்க யாரும் வந்து இடம் வாங்குறோம், கோயில் இங்க வந்து சுற்றுலாத்தலமா இதை மாத்திக்கிறோம் அப்படின்லாம் இங்க வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் பேர்ல தான் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நேருவும் பட்டேலும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அம்பேத்கர்டையும் விவாதிச்சு 370 கொண்டு வராங்க. இது அவனுக்கு கண்ணை உறுத்துது. 370ங்கிறதையே நீக்கிட்டு அந்த ஜம்மு காஷ்மீர் அவன் கண்ட்ரோல்களை கொண்டு வந்து இப்ப யாரும் அங்க போகலாம், யாரும் அங்க நிலம் வாங்கலாம். அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து துறைமுகத்தை கட்ட முடியும், விமான நிலையத்தை கட்ட முடியும், இங்க வந்து முதலீடு செய்ய முடியும். ஜம்மு காஷ்மீர்ல போக முடியாது. முன்ன அங்க போய் யாரும் வீடு வாங்கி சொந்தமா தங்க முடியாது. அது வந்து உலகத்திலேயே ஒரு சொர்க்க பூமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான இயற்கையிலேயே எழில் ததும்பும் ஒரு பகுதி. எல்லாம் இமயமலை அடிவாரம், பள்ளத்தாக்குகள், அவ்வளவு அழகான ஒரு பகுதி. ஹெவன் இன் த லேண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சொர்க்கம் பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பகுதி. அங்க போய் இவங்களால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட முடியல. யாரு அதானி அம்பானிக்கு போய் தங்குறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்க போய் தங்க முடியல, ஹோட்டல்ல தான் போய் தங்கணும். இப்போ அங்க யாரும் லேண்ட் வாங்கலாம். அதான் அவங்களுக்கு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய ஃப்ரெண்டு அதானி அம்பானியும் போய் அங்க முதலீடு பண்ணணும். அந்நிய நாட்டுக்காரலாம் அங்க வந்து இடம் வாங்கணும். யார் வேணாலும் அங்க போய் இப்ப வீடு வாங்க முடியும், அங்க குடியேற முடியும். இது அவனுடைய 2வது டார்கெட், முஸ்லிம்களை பலவீனப்படுத்துவது. அதை முடிச்சுட்டான். பாபர் மசூதி இடிச்சுட்டான், ராமர் கோயில் கட்டிட்டான். அவனுக்கு இருக்கிற கடைசியா இருக்கிறது என்னன்னா, உனக்கு பர்சனல் லா கூடாது, கிறிஸ்டியனுக்கு பர்சனல் லா கூடாது. அதாவது கிறிஸ்டியனுக்கு வந்து இப்போ அவங்க வந்து மேரேஜ் பண்றதா இருந்தா எப்படி பதிவு பண்ணுங்கிறது சட்டம் தனியா இருக்கு. முஸ்லீம்கள் திருமணம் பண்ணணும்னா எப்படி பதிவு செய்யணும், விவாகரத்து பண்ணணும்னா எப்படி விவாகரத்து பண்ணணும், வாரிசு ஒரு குழந்தையை தத்து எடுக்கணும்னா எப்படி தத்து எடுக்கணும், அவங்க வாரிசு லீகல் ஹேர் யார் அதை எப்படி உறுதிப்படுத்தணும், இதுக்கெல்லாம் தனி சட்டம் இருக்கு. அதான் பர்சனல் லா. ஹிந்து சக்சஷன் ஆக்ட், வாரிசு உரிமை சட்டம் இருக்கு. ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு. அது மாதிரி கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு. டைவர்ஸ் பண்றது கூட கிறிஸ்டியனிட்டி வேற, முஸ்லீம்ல வேற, ஹிந்துல வேற. இதை சொல்றான். இந்துல ஒருத்தன் வந்து உடனே விவாகரத்து வாங்க முடியாது, கோர்ட்டுக்கு போனா 2 தரப்புலையும் பயங்கரமான விவாதம் நடக்கும். ஃபேமிலி கோர்ட்ல காம்ப்ரமைஸ் எல்லாம் நடக்கும். அவளை ஈஸியா வாங்க முடியாது. ஆனா முஸ்லீம் மதத்துல தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை சொன்னா விவாகரத்து வாங்கிக்கலாம். இப்படி ஒரு கருத்தை பரப்பி அவன் மட்டும் டைவர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா வாங்கிக்கிறான், நம்மால வாங்க முடியல, இப்படி ஒரு வெறுப்பு. அது அவன் சட்டம், அவன் மதம், காலங்காலமா பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு சட்டம். அதை வந்து எதிர்ப்பாக மாற்றி, வெறுப்பாக மாற்றி இந்த மக்களுக்கு எதிரான வகையில முத்தலாக் சட்டம் தனியா ஒரு சட்டம் கொண்டு வந்தான். கேட்டா முஸ்லீம் பெண்களுக்காக சட்டம் கொண்டு வந்தோம். பெண்கள் போய் இவங்கள்ட்ட முறையிட்டாங்களாம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு போன்ல அல்லது வாட்ஸ்அப்ல முத்தலாக்குன்னு சொல்லிட்டான்னா என் வாழ்க்கை நடுத்தருவில் போயிடுது,
நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு முஸ்லீம் பெண்கள் போய் சொன்னாங்களாம். அதனால அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. அது அல்ல நோக்கம். முஸ்லீம்களை பலவீனப்படுத்தணும், பர்சனல் லாவை டைலூட் பண்ணணும். உனக்கு ஏன் தனி சட்டம், அதை டைலூட் பண்ணணும், அதான் அவனுடைய நோக்கம். அதுக்குள்ள பூந்து முத்தலாக் ஆக்ட்னு தனியாக அவனு கொண்டு வந்துட்டான். ஜம்மு காஷ்மீரை உடைச்சிட்டான், பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டிட்டான். இப்போ வக்ஃப் ஆக்டுக்குள்ள தலையிட்டு இருக்கான். இப்படி படிப்படியாக சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களை பலவீனப்படுத்திக் கொண்டே வருவது எதற்காக என்றால் டோட்டல் இந்து கன்சாலிடேஷன். முஸ்லீம்களை பார்த்தா இந்துக்களுக்கு வெறுப்பு வரணும், ஒவ்வொருத்தரும் தான் இந்து அப்படின்னு நினைக்கணும். சாதியை கடந்து மொழியை கடந்து இதுதான் அவனுடைய தேசியவாதம். காந்தி பேசிய தேசியவாதம் இந்தியன் என்கிற உணர்வின் அடிப்படையிலான தேசியவாதம். பிஜேபி RSS வைக்கிற தேசியவாதம் இந்து என்கிற மத அடிப்படையிலான தேசியவாதம். இந்த தேசியவாதத்தை கட்டமைப்பதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது. இதான் அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். வெறுமனே சட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்குள்ள போகக்கூடாது. அதுல போனா உனக்கு சிலது நல்லதா தெரியும், சிலது கெட்டதா தெரியும். நல்ல விஷயம் தானே, பெண்களை உறுப்பினராக்குவது நல்ல விஷயம் தானே, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது நல்ல விஷயம் தானே, அதுல இந்துக்களும் உறுப்பினராக இருந்தா என்ன தப்பாயிருது? அதல்ல, அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வேற. முஸ்லிம் கம்யூனிட்டியை அச்சுறுத்துவது ஒரு நோக்கம் என்றால் வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணிதிரட்டுவது ஒரு நோக்கம். அப்ப தொடர்ந்து அவன் வெளிப்படையா ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டான், உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை, முஸ்லீமா ஓட்டு போடாத, கிறிஸ்டியனா தேவையில்லை உன் ஓட்டு, அதை வேணா காங்கிரஸ் போட்டுக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கு போட்டுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கு வேணா போட்டுக்கோ, எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்து ஓட்டு தான் வேணும். இந்துக்களை எப்படி அணிதிரட்டுவது? சாதி பெருமிதம் பேசி அணிதிரட்டுவது. இஸ்லாமியர்களை அந்நியர்கள், அந்நிய மதம், பௌத்த மதத்தை இந்தியாவில் தோன்றிய மதங்கிறான், முஸ்லிம் மதத்தை வெளிநாட்டில் தோன்றிய மதங்கிறான். ஆனா வெளிநாட்டில் தோன்றியவர்கள் உருவாக்கிய எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்துகிறான். நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக்கா இருந்தாலும் சரி, லைட்டா இருந்தாலும் சரி, செல்போனா இருந்தாலும் சரி, எது இந்தியன் கண்டுபிடிச்சது சொல்லு, அல்லது இந்து கண்டுபிடிச்சான்னு சொல்லு. ஐன்ஸ்டீன் யார்? இந்துவா? நியூட்டன் யார்? இந்துவா? ஆல்வா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? இந்துவா? யாராவது ஒரே ஒரு விஞ்ஞானி, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மனிதகுலத்துக்கு வழங்கி இருக்கிற ஞானிகளை, விஞ்ஞானிகளை ஏன் இந்து மதம் உருவாக்கவில்லை, இந்தியா உருவாக்கவில்லை? இதுக்காக உன்னால பதில் சொல்ல முடியுமா? அவன் பயன்படுத்தின விமானத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், நீ விமானத்தில் பறக்கிற, அது மட்டும் அந்நியன் கண்டுபிடிச்ச உனக்கு வேணும். செல்போன் அந்நியன் கண்டுபிடிச்ச உனக்கு வேணும். அதெல்லாம் அவனுடைய உண்மையான நோக்கம். இந்து கிழமை ஏமாத்துறான், இந்து சமூகத்தை ஏமாற்றுகிறான். இந்து உணர்வை உருவாக்குவதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்கு ஒரு உத்தியாக தேவைப்படுகிறது. தோழர்களே, இந்த சட்டம் வந்த பிறகு என்ன ஆகும்னா, மதரசா இருக்கிற இடம் வக்ஃபு சொத்து இல்லம்பா, இதை நீ காட்ட முடியாது. ஏன்னா ஆவணம் இல்லை. ஏன் ஆவணம் இல்லை? அது 400 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது, 100 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது, 200 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது. அப்ப மதரசாவை காலி பண்ண, இந்த அர்த்தம் இந்த முஸ்லீம் ஸ்கூல் இருக்கக்கூடாது. மசூதி இடத்துல டாக்குமெண்ட் பார்க்கிறோம். இந்த மசூதி இருக்கிற நிலத்துக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு? டாக்குமெண்ட் இல்ல. எந்த காலத்துல இருந்துச்சு? 150 வருஷத்துக்கு முன்னாடி. யார் கொடுத்தது? யாரோ கொடுத்தாங்க. ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்ல. மசூதியை விட இப்படிதான் பிரச்சனை வரப்போகிறது. சுடுகாடு, கிரேவியார்டு, முஸ்லிம்களுக்கான சுடுகாடு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒரு 100 வருஷத்துக்குள்ள இருந்தா டாக்குமெண்ட் இருக்கும், 150 வருஷம் இருந்தா கூட டாக்குமெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் டாக்குமெண்ட் இருக்காது. தப்பித்தவரி செப்பு பட்டை இருந்தா ஓகே, பட்டை இல்லைன்னா யார் அதெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பா? இஸ்லாமியர்களின் சொத்துக்களை இந்த பெயரால் இனி அபகரிப்பதுதான் அவர்களின் நோக்கம். அபகரிப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலே வன்முறைகளை தூண்டுவது அவர்களின் நோக்கம். அவனுக்கு இந்த மாதிரி எந்த நேரமும் இந்து முஸ்லிம் வன்முறை நடந்துகிட்டே இருந்தாதான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும், இந்து பெரும்பான்மைவாதத்தை கட்டமைக்க முடியும். ஆகவே அவர்களின் நோக்கம் வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதல்ல, வெளிப்படை தன்மையை நிலைநாட்டுவதல்ல, ஏழை முஸ்லிம்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதல்ல,
முஸ்லிம் பெண்களையும் உறுப்பினராக்குவதல்ல. முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்து என்று சொல்லப்படக்கூடிய சொத்துக்களில் ஆதாரம் இல்லாமல், ஆவணம் இல்லாமல் பயன்பாட்டில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் இது வக்ஃபு சொத்து இல்லை என்று டிக்ளேர் செய்வது, அதன் மூலம் அவற்றை அபகரிப்பது. அபகரிக்கிற போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை தூண்டுவது. மோதல் வருகிற போது அவங்களுக்கு கன்சாலிடேஷன் ஆகிடும். நாடக காதல்னு சொல்லி திருமாவளவன் கூட இருக்கிறவங்க தான் அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தலித் வெறுப்பை விதைத்தால், தலித் அல்லாதவர்களை கன்சாலிடேட் பண்ணுவதன் மூலம் எல்லா சாதி இந்துக்களும் நம்ம பிள்ளைக்கு ஓட்டு போட்டுருவாங்கிறதுக்காக தருமபுரியில் ஒரு வன்முறை நடத்தப்பட்டது. திவ்யா இளவரசன் பிரச்சனை. அந்த தருமபுரியில் நடந்த நாயக்கன் கொட்டாய் பக்கத்தில் நடந்த நத்தம் கிராமம் தாக்கப்பட்டது தேர்தலுக்காக நடத்தப்பட்டது. வன்னியர் அல்லாத பிற சாதி இந்துக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு தலித் வெறுப்பு ஒரு அரசியல் உத்தியாக கையாளப்பட்டது. அதுதான் உண்மை. அதேதான் இஸ்லாமியர் வெறுப்பு இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது. இந்த அரசியல் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனது அருமை தோழர்களே, இந்தியாவில் இஸ்லாமிய சமூகம், இந்து சமூகம் மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இவர்களுக்கு இடையிலே வெறுப்பை விதைத்து இடைவெளியை பெருக்கி வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகிற ஒரு செயல் திட்டத்தோடு தான் RSS பிஜேபி கும்பல் காய்களை நகர்த்துகிறது. அதன் அடிப்படையில் உருவான சட்டம் தான் இந்த சட்டம். இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கம் தொடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தோடு, கிறிஸ்தவ சமூகத்தோடு, சிறுபான்மை சமூகத்தோடு அரசியல் ரீதியான அடிப்படையிலே நாம் உறவை கொண்டிருக்கிறோம். கொள்கை அடிப்படையிலே உறவை கொண்டிருக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் உறவை கொண்டிருக்கிறோம். இந்திய சமூகத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக, மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக RSS உள்ளிட்ட சனாதன கும்பல் முன்னெடுக்கிற இந்த ஆபத்தான அரசியலை அம்பலப்படுத்தும் நோக்கில்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறோம். சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த சட்டத்தை உடைக்கிற ஆற்றல் மக்களுக்கு உண்டு. அதை தூக்கி எறிகிற காலம் கனியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.